எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு VSPARKZ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது AWS எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இதை EFSன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்ஸோட கான்செப்ட்ஸ் அப்புறம் EFSோட டெமோவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்னா என்ன, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்ஸ்னால் என்ன, எப்படி EFS ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அட்லாஸ்ட் EFSோட ஒரு டெமோவும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். What is a shared file system? Shared file systemனா என்ன? Shared file system cluster based file systemனு சொல்லுவாங்க. இந்த shared file system multiple users multiple serversல mount பண்ணி access பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் இந்த shared file system எல்லா யூசர்ஸாலையும் access பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் ஒரு ஃபைலை shared file systemல கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அதே ஃபைலை இந்த ஷேர்டு ஃபைல் சிஸ்டமை யூஸ் பண்ணுற எல்லாராலையும் வேறு வேறு மெஷின்ஸில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஷேர்டு ஃபைல் சிஸ்டமோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஷேர்டு ஃபைல் சிஸ்டமை ஃபர்தராக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டிஸ்க் பேஸ்டு ஃபைல் சிஸ்டம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஒரு ஷேர்டு ஃபைல் சிஸ்டமில் அண்டர்லையிங் டிஸ்க் லெவல் ஆர் பிளாக் லெவல் ஆக்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஸ்க் பேஸ்ட் ஃபைல் சிஸ்டம். ஃபோல்டர் லெவல் ஆக்சஸ் இருந்ததுன்னா அது செகண்ட் டைப், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இந்த ரெண்டாவது டைப் இருக்கு பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அதை நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் யூஸ் பண்றது பிளாக் லெவல் ப்ரோட்டோகால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் SCSI, ISCSI அந்த மாதிரி. செகண்ட் டைப் யூஸ் பண்ணுறது நெட்வொர்க் ப்ரோட்டோகால், ஃபார் எக்ஸாம்பிள் NFS. வாட் இஸ் AWS EFS? EFS அதாவது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். அதுவும் ஒரு ஷேர்டு ஃபைல் சிஸ்டம், ஃபுல்லி மேனேஜ் பை AWS. ஃபுல்லி மேனேஜ்னா என்னன்னா, EFSோட அண்டர்லையிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட்வேர், மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் AWSே பார்த்துக்குவாங்க. நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த EFS ஷேர்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் லினக்ஸ் ஒர்க்லோட்ஸ்க்கு மட்டும்தான். EFS ஸ்டோரேஜ் சிஸ்டம் விண்டோஸ் மெஷின்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிம்பிளாக EFS ஃபைல் சிஸ்டமை AWS கன்சோலில் க்ரியேட் பண்ணி லினக்ஸ் மெஷின்ஸில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த EFS விண்டோஸ்க்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடையாது. EFS எந்தெந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த PPTயில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. EFS எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, AWS கன்சோலில் EFS ஃபைல் சிஸ்டமை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். க்ரியேட் பண்ணும்போதே நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸை டிஃபைன் பண்ணணும். ஒன்ஸ் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆன உடனே ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பாயிண்ட்டை உங்கள் லினக்ஸ் மிஷின்ஸோட மவுண்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் மவுண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஆர்கனைசேஷனல் டேட்டாவை EFSக்கு மூவ் பண்ணி ஷேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம EFSோட டெமோவை பார்க்க போகிறோம். இந்த டெமோவில் இந்தந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, 2 Linux EC2 இன்ஸ்டன்சஸை ஒரு VPCயில் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணி NFS லைப்ரரிஸை அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப் EFS ஃபைல் சிஸ்டமை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். தேர்டு ஸ்டெப் க்ரியேட் பண்ண EFS ஃபைல் சிஸ்டமை நம்ம EC2 இன்ஸ்டன்சஸோட மவுண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆர்கனைசேஷனல் டேட்டாவை மூவ் பண்ணி ஷேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் டெமோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டெப்ளாய் 2 Linux EC2 instances in a VPC and install NFS utilities.
ஸோ உங்களோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Go to Services, click EC2, click Launch Instance. இதில் Amazon AMI சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் Linux AMI. அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ சூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும்? நமக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறம் நெட்வொர்க் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது டெமோன்றதுனால நான் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்லேயே நான் இந்த மிஷின்ஸை லான்ச் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் டிஃபால்ட் ரூட் ஸ்டோரேஜ் போதும் நமக்கு. தென் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்ணுறேன். பட் இந்த ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ரிவ்யூ பேஜில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லான்ச்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ கேட்கும், கீ பேர்ஸ். ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் கீ பேரே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புது பேர் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் லான்ச் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக நேம் டேக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மிஷினை VM-1ன்னு நேம் டேக் போடுறேன். செகண்ட் மிஷினை வந்து VM-2ன்னு ஒரு டேக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் மிஷின்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு லினக்ஸ் கிளைண்ட் நமக்கு வேணும். ஸோ ஒரு ஃபெமிலியர் கிளைண்ட் வந்து புட்டி மொபைல் எக்ஸ்டாம். ஸோ நான் இப்போ வந்து மொபைல் எக்ஸ்டாம் கிளைண்ட்டை வச்சு நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் இந்த மிஷின்ஸை. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ப்ரீவியஸ் கனெக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கிளிக் செஷன்ஸ், கிளிக் SSH. ரிமோட் ஹோஸ்ட்டில் உங்களோட லினக்ஸ் மிஷினோட பப்ளிக் அட்ரஸை டெஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபை யூசர் நேம் நமக்கு தெரியாது. கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், டிஃபால்ட் யூசர் நேம் என்னன்னு AWS கன்சோல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் கீபேரோட நேம் mumbai.pem. ஸோ இங்கே உங்களோட யூசர் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. Go to Advanced SSH Settings, use a private key, browse it, mumbai.pem அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. தென் சே ஓகே. ஸோ உங்களோட ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் விசிபிலிட்டிக்காக ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேபையும் ரீநேம் பண்ணிக்கிறேன், VM-1. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது இன்ஸ்டன்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. யூசர் நேம் வந்து அதே தான் இருக்க போகுது, ஏன்னா ரெண்டுமே ஒரே AMI. தட்ஸ் இட். என்னோட ரெண்டாவது மிஷினும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி டேபை ரீநேம் பண்ணிக்கோங்க. காலரும் வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட NFS யூட்டிலிட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு சூப்பர் யூசராக தான் நீங்கள் லாகின் பண்ணணும். sudo -su -. அப்புறம் உங்களோட கமாண்டை நீங்கள் போட்டு NFS யூட்டிலிட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுது? ஆல்ரெடி இன்ஸ்டால்னு சொல்லுது. ஸோ இந்த OSல ஆல்ரெடி NFS வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து இன்னும் குறைச்சிருச்சு. ஸோ ரெண்டு மிஷின்லையும் NFS ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். கிரியேட் அ EFS ஃபைல் சிஸ்டம் இன் த சேம் VPC.
ஸோ நம்ம என்ன VPC எடுத்திருக்கோம், டிஃபால்ட் VPC தான் எடுத்திருக்கோம். Then go to management console, services, under storage, click EFS. Click create file system. So என்ன VPC எடுக்கணும், default VPC. So default VPC ல இருக்கிற எல்லா subnetsலயும் mount points create ஆகும். So இதுல security groupல வந்து default security group remove பண்ணிட்டு all traffic கொடுத்துருங்க. இது வந்து enable life cycle management. நீங்க ஆர்கனைசேஷனல் டேட்டா எத்தனை நாள் EFSல இருக்கணும், எத்தனை நாளுக்கு அப்புறம் எரேஸ் ஆயிடலாம், இதெல்லாம் வந்து லைஃப் சைக்கிளில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா உங்களோட காஸ்ட்டை சேவ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து த்ரூபுட் மோட். ஸோ நிறைய த்ரூபுட் வேணும்னா நீங்கள் ப்ரொவிஷன் மோடுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோட். ஸோ எத்தனை பேர் இந்த EFS ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, ஸோ மோர் தென் 10, 100s, 1000s அந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் மேக்ஸ் IO பெர்ஃபார்மன்ஸ் மோடை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வித்தின் ஒரு 2 பேர் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜென்ரல் பர்பஸே போதும். அட் லாஸ்ட் கிளிக் கிரியேட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். 5 to 10 minutes கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைல் சிஸ்டமோட ஐடி. கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும், அதான் DNS நேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட மவுண்ட் டார்கெட்ஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அது 3 சப்நெட்ஸ்லையும் கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணுறேன் ஆஃப்டர் 5 minutes. ஸோ ஆஃப்டர் 5 minutes கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவைலபிள் ஸ்டேட்டில் வந்துடும். ஸோ நம்ம DNS நேமை காப்பி பண்ணிக்கங்க. இந்த DNS நேம் வச்சு தான் நம்ம ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப், mount the EFS file system in EC2 instances. So இது mount பண்றதுக்கு prerequisite நம்மளோட NFS utilities install ஆயிருக்கணும். So just go to cd mnt mount அப்படிங்கற டைரக்டரிக்குள்ள ஒரு புதுசா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. mkdir space myefs. So myefsன்றது இன்னொரு புது டைரக்டரி. ஸோ இப்போ இந்த டைரக்டரியில தான் நம்மளோட EFS mount பாயிண்ட்டை மவுண்ட் பண்ண போகிறோம். அதோட கமாண்டு mount space -t space nfs. NFSல 2-3 வெர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளிசிட்டாக இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள், NFS 4, NFS 3 அந்த மாதிரி. ஸோ mount space t space nfs space உங்களோட ஆக்சஸ் பாயிண்டோட DNS நேம் :/ டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் தான் வந்து நம்மளோட புது ஃபோல்டர், ஐ மீன் myefsன்ற டைரக்டரி தான் இங்கே டெஸ்டினேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட EFS மவுண்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ அதை எப்படி செக் பண்ணுவீங்கன்னா DF disk free space -h human readable இது போட்டிங்கன்னா உங்களோட NFS மவுண்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 2வது மிஷின்லையும் மவுண்ட் பண்ணணும். ஸோ அகெயின் நீங்கள் என்னென்னலாம் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே கமாண்ட்ஸ் இந்த மிஷின்ஸ்லையும் நீங்கள் போடணும். ஸோ மவுண்ட் என்ற டைரக்டரி போங்க, அங்கே ஒரு டைரக்டரி புது டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் myefs தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது நேம் கூட வச்சுக்கலாம் இங்கே. ஸோ அதே கமாண்ட் mount space t nfs source and destination. ஸோ செகண்ட் மிஷின்லேயும் நம்மளோட EFS வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மூவ் த டேட்டா, ஷேர் த டேட்டா அண்ட் டெஸ்ட் த டேட்டா. இப்போ நம்ம கிட்ட ஆர்கனைசேஷனல் டேட்டா இல்லை, ஸோ அதனால ஒரு டெஸ்ட் டேட்டாவே இதுக்குள்ளே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின்குள்ளே போங்க, அங்கே myefs அப்படின்ற டைரக்டரி போங்க.
ஒரு சாம்பிள் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் போடுறேன். நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் போடுறேன் அந்த ஃபைலுக்குள்ளே. ஸோ இந்த ஃபைலை நான் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், மை EFS அப்படின்ற மவுண்ட் பாயிண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மை EFS மவுண்ட் பாயிண்ட் யாருது, EFSது. ஸோ அதே EFS தான் வந்து செகண்ட் மிஷினும் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைலு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து செகண்ட் மிஷின்லேயும் டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் ஏன்னா இந்த ரெண்டு மிஷினும் ஒரே ஃபைல் சிஸ்டம் தான் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் மிஷினில் நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறோம். தட்ஸ் இட். நம்மளோட சாம்பிள் டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைல் வந்து இங்கேயும் கிரியேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் இது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஒன்ஸ் உங்களோட டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட க்ளவுட் அக்கௌண்ட்டை. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணலை அப்படின்னா அன்னெசரியாக உங்களுக்கு பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் NFS ஃபைல் சிஸ்டமை டெலீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய EC2 மிஷின்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ EC2 மிஷின்ஸை டெலீட் பண்ண EC2 கன்சோல்குள்ளே போயிட்டு ரெண்டு மிஷின்ஸையும் ஒரு ஆக்ஷன்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் டெர்மினேட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். உங்களோட EC2 மிஷின்ஸும் டெலீட் ஆகிடுச்சு. நம்ம டெமோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஷேர்டு ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், EFS எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தோம், கடைசியாக நம்ம ஒரு டெமோ பார்த்தோம். டெமோவில் EFS ஃபைல் சிஸ்டமை க்ரியேட் பண்ணி லினக்ஸ் மிஷின்ஸோட மவுண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் VSPARKZ. இவ்வளோ நேரம் உங்களோட ப்ரெஷியஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாவ் அ குட் டே.